பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்துஸ்ரீ உத்தம அஜி ரம்லிங் தாலிப் பிறந்த நாளை முன்னிட்டு உலகளாவிய சுகாதாரத்துறையில் ஈடில்லா மனிதாபிமான சேவை ஆற்றி வரும் வைகோன் ஏசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தனபதி குமரையாவுக்கு DSPN எனும் அந்தஸ்தை தாங்கிய டத்தோ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிலும் அதன் அண்டை நாடுகளிலும் மருத்துவ உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியதற்காக இந்த உன்னத அங்கீகாரம் டத்தோ தனபதி குமரையாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிடா கோலகட்டிலை பூர்வீகமாக கொண்டு வளர்ந்த இவர் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உயர்கல்வி முடித்தவராவார். அரசியல் மற்றும் மருத்துவத்துறை நிபுணர்களால் பெரிதும் மதிக்கப்படும் டத்தோ தனபதி குமரையா நரம்பியல் மருத்துவ உளவியலாளர் பேராசிரியர் டாக்டர் நிவாஷினி மோகன் அவர்களை மணந்து மிஷா, தானிகா என்ற 2 புதல்விகளை கொண்டுள்ளார். தமக்கு கிடைத்துள்ள இந்த உயரிய டத்தோ விருதை தம்மை இந்த அளவிற்கு உயர்த்திய தமது அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் எப்போதும் துணையாக இருக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் என் மீது மாறாத அன்பு கொண்ட நண்பர்களுக்கும் பினாங்கு அரசாங்கத்திற்கும் மனமார்ந்த நன்றியுடன் சமர்ப்பணம் செய்வதாக டத்தோ தனபதி குமரையா தெரிவித்தார். வணக்கம், என் பேர் தனபதி குமரையா. இன்னைக்கு பினாங்கு மாநிலத்தில் டத்தோ பட்டம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட். வாழ்க்கையில் நான் பிறந்தது வளர்ந்தது கோலகட்டில், படித்ததெல்லாம் வெளிநாட்டில் படித்தேன். இந்த பட்டத்தை கொடுத்தது நான் பினாங் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதில் சேர்ந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நம்ம பினாங் மாநிலத்தில் நிறையா செய்யணும்னு ஆசை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்யூனிட்டிக்கு, பீப்புளுக்கு அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம். இதே நேரத்தில் என் குடும்பத்தார், எங்கள் அம்மா அப்பா, என்னோட நண்பர்கள், என் பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சிளம் குழந்தைகள் உள்ளிட்ட தீவிர சிகிச்சை நோயாளிகளின் உயிர் காக்கும் தொழில்நுட்பங்களுக்காக பங்காற்றி வரும் இவரது மனிதாபிமான பணிகள் வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து தொண்டாற்ற வாழ்த்துகிறோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.